கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் சுந்தர், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போ கடந்த வாரங்களில் வர எல்லா செய்தியும் பார்த்திங்கன்னா, யூஎஸ்லேருந்து வர எல்லா செய்தியுமே பார்த்திங்கன்னா, இந்தியாவுக்கு ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கியிருக்கு. இந்த டேரிஃப் ரிலேட்டட் இஷ்யூஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா, இன்ஃபேக்ட் இந்தியாவில் தான் முதல்ல இந்த டீல் முடியும் அப்படின்னு எதிர்பார்த்தது போய், இப்போ இந்தியாவை பார்த்திங்கன்னா மற்ற நாடுகளுக்கெலாம் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா டீல் முடிஞ்சிருக்கு. ஆனால் இந்தியாவுக்கு மட்டும் அந்த டீல், அந்த குறிப்பிட்ட தேதி பார்த்திங்கன்னா அந்த தேதிக்குள்ளே நம்மளால் முடிக்க முடியாமல் இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல 25% சொன்னார், அப்புறம் அடிஷ்னலாக 25% போட்டு கிட்டத்தட்ட ஒரு 50% டேரிஃப் போட்டிருக்காங்க. இதனால் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா, கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது. ஏன்னா இந்தியா பார்த்திங்கன்னா நம்ம தயாரிக்கிற பொருள் எல்லாத்தையுமே இந்தியாவில் மட்டுமே நம்ம பயன்படுத்துறது இல்லை. சில பொருளை நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம், அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய பணத்தை வச்சு சில பொருட்களை வாங்குகிற நாடுகளில் பார்த்திங்கன்னா யூஎஸ் ஒரு முக்கியமான நாடு. ஸோ இந்தியாவில் பல டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸை நம்ம யூஎஸ்க்கு அனுப்புகிறோம். அதில் மெயினாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஐடி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபார்மா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேஜர் இண்டஸ்ட்ரீஸ். வருஷத்துக்கு பல பில்லியன் டாலர் ஒர்த் ஆஃப் இதை பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுக்கு எக்ஸ்போர்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். நல்ல செய்தி என்னென்னா, இந்த ஐடிக்கும் சரி, அதே மாதிரி இந்த ஃபார்மாவுக்கும் சரி, அவங்க பார்த்திங்கன்னா விலக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய எக்ஸ்போர்ட் இல்லாமல் இருந்ததுன்னா அவங்களால டே டு டே ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதே கூட ப்ராப்ளம் வரலாம். ஏன்னா ஃபார்மா பார்த்திங்கன்னா நிறைய மருந்துகள் நம்ம அவங்களுக்கு சப்ளை பண்ணுறோம். ஸ்பெஷலாக இந்த ஜென்ரிக் மருந்துகள் நிறைய நம்ம ஊர்லேருந்து தான் சப்ளை ஆகுது. அப்போ நேச்சுரலாக அது இம்பேக்ட் ஆச்சுன்னா, ஒன்று அவங்க மக்களோட உடல்நிலைக்கு பாதிப்பு வரலாம், ப்ளஸ் விலைவாசி அதில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஓவராலாக எல்லாரையுமே இம்பேக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் சில பொருட்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா விலக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் சில பொருட்களுக்கு விலக்கு கொடுக்கல. அதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேல்யூ வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 20 to 25 பில்லியன் டாலர் அளவுக்கு இம்பேக்ட் ஆகிருக்கு. இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த டெக்ஸ்டைல் செக்டருக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய பாதிப்பு. ஏன்னா நிறைய பொருட்கள் நம்ம திருப்பூரில் இருக்கட்டும், இல்லை இந்தியாவில் பல இடத்துல மேனுஃபேக்சர் ஆகிற விஷயங்கள் யூஎஸ்க்கு போய் சேருது. இப்போ இந்த டேரிஃப் வந்தனால எல்லா இந்த டெக்ஸ்டைல் ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷனில் இருக்காங்க. ஏன்னா சில ஆர்டர்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகுது. ஏன்னா இந்த டேரிஃப் போடுறதுனால ஒரு எண்ட் ப்ராடக்டோட விலையும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 100 ரூபாய்க்கு ஒரு ஷர்ட்டை ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தோம்னா, இன்றைக்கி இந்த 50% வரி போட்டனால அது 150 ரூபாவாக மாறிடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நம்மளுடைய காம்படிட்டிவ்னஸ் கம்மியாகிடுது. ஸோ அதனால நிறைய ஆர்டர்ஸ் கேன்சலேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் திருப்பூர் மாதிரி ஒரு இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இனிஷியல் ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா சில ஆர்டர்ஸ் கேன்சல் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, நம்மளுடைய இந்த டைமண்ட் கட்டிங், அதுவும் ஸ்பெஷலாக சூரத்லேருந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் இன்றைக்கி நேற்று பேப்பரில் பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் ஒரு 3-4 மாதத்தில் பெரிய அளவில் அவங்களுடைய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஸ்தம்பிச்சு போயிருக்கு. அதுவே பார்த்திங்கன்னா 10 to 12 பில்லியன் டாலர் அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி. அண்ட் இதை நம்பி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ லேட்டஸ்ட் நியூஸ் படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த ஒரு 3-4 மாதத்தில் கிட்டத்தட்ட 2-3 லட்சம் பேர் அளவுக்கு வேலை இழந்திருக்காங்க. எதனால்னா, திடீர்னு என்னுடைய ஆர்டர் கேன்சல் ஆச்சுன்னா, ஏன்னா இவங்கெல்லாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரவரி, ஒரு கான்ட்ராக்சுவல் லெவலில் வேலை செய்கிறவங்கள தான் இருப்பாங்க. ஆர்டர் இருந்ததுன்னா அவங்களுக்கு வேலை இருக்கும், ஆர்டர் இல்லைன்னா வேலை இருக்காது. அண்ட் இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி. ஸோ ஒரு பக்கம் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரியாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் டெக்ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ஆட்டோமொபைலாக இருக்கட்டும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைலில் நிறைய காம்பனன்ட்ஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் லேபர் இன்டென்சிவான ஒரு ஜாப். அப்போ இந்த இம்பேக்ட் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒன்று சென்டிமெண்ட் நெகட்டிவ் நமக்கு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வேலை இழப்புகள் இருக்கும். அண்ட் சில பிஸ்னஸ் ஓனருக்கு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் எப்படி சர்வைவ் பண்ணணுன்ற அந்த கேள்வியும் இருக்கும். ஸோ இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறமாவே பார்த்திங்கன்னா நமக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருந்துகிட்ருக்கு ஃப்ரம் அ நியூஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அஃப்கோர்ஸ் பெருசாக நம்மளை டைரெக்டாக பாதிக்காத பல விஷயங்கள் நடந்தது. ஒன்று இந்த போர், ரஷ்யா உக்ரைனோட போராக இருக்கலாம், அதுக்கப்புறம் இஸ்ரேலில் நடக்கிற இந்த போராக இருக்கலாம், காசாவில் நடக்கிற போராக இருக்கலாம்.
அதுக்கப்புறம் நடுவில் இந்தியா பாகிஸ்தான் அஃப்கோர்ஸ் அது நமக்கு இம்பேக்ட் இருந்தது, தாய்லாந்து, அப்புறம் கம்போடியா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து உலகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. பட் கடந்த 2-3 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது திருப்பி பெரிய அளவில் வந்து கொஞ்சம் பூதாகாரமாக இருக்குது. ஸோ அதனால் ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தரத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஏதோ ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்குது, திடீர்னு டேரிஃப்ன்றாங்க, அப்புறம் ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்றாங்க, அதுக்கப்புறம் போடுறாங்க, இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜ்லேயே இருக்கும். ஆனால் இந்த சூழ்நிலையில் இந்தியா வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னா நம்மளுடைய மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நெகட்டிவாக வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கோம். பட் ஃபார்ச்சுனேட்டாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பெரிய அளவில் நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணலை. ரியாக்ட் பண்ணாததுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா, அஃப்கோர்ஸ் இந்த சில தொழில்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படும், பட் ஓவராலாக இந்தியாவோட எக்கானமியில் வந்து பெரிய அளவில் இம்பேக்ட் இருக்காது அப்படின்றது தான் வந்து இனிஷியல் கணிப்பு. அண்ட் இதில் இன்னொரு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேரிஃப் டீல்ன்றது எப்படியா இருந்தாலும் இது வந்து முடிவுக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்மளே வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி விஷயத்தில் வந்து ஒத்துக்கிட்டாச்சு 2 நாடுகளும். சில விஷயங்களில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மாற்று கருத்து இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து அந்த டீல் வந்து கடைசி வரைக்கும் முடியாமல் போயிடுச்சு. அண்ட் இப்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், யூஎஸ் பிரசிடெண்ட்டும் சரி, அதே மாதிரி ரஷ்யன் பிரசிடெண்ட்டும் வந்து மீட் பண்ணி போரை நிறுத்தத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்தியா மேலே வந்து நமக்கு வரி விதித்ததுக்கு முக்கிய காரணமே என்னென்னா, ரஷ்யா கிட்டேருந்து நம்ம வந்து இந்த ஆயில் வாங்கிட்டு இருக்கோம், அது வந்து நம்ம போருக்கு வந்து உதவிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான். இன்கேஸ் போரே நின்றுடுச்சு அப்படின்னா மேபி அந்த ஒரு பழி கூட நம்ம மேலே வராமல் மேபி ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இந்த சூழல் அப்படியே நீடிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா இந்திய பங்கு சந்தையிலையும் சரி, இந்திய பொருளாதாரத்துலேயும் ஒரு சின்ன ஒரு இம்பேக்ட் இருக்குமே தவிர பெரிய அளவில் இம்பேக்ட் இருக்காது. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய ஓவரால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஜிடிபியில் வர இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.25லேருந்து ஒரு 0.5% வரைக்கும் இம்பேக்ட் இருக்கலாம் அப்படின்னு தான் வந்து கணிச்சிருக்காங்க. அதுவும் இந்த அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த ட்ரேட் டீல் வந்து முடிவுக்கு வரலைன்னா இந்த அளவுக்கு வந்து ஓவராலாக, அதாவது வருஷ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.5% வரைக்கும் இம்பேக்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அதுவே வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் தான். பட் இந்த இம்பேக்டை நம்மளால் எடுத்துக்க முடியுமானா எடுத்துக்க முடியும். ஸோ ஆனால் என்னென்னா சில துறைகளில் வந்து வேலை இழப்பு வந்து கண்டிப்பாக ஏற்பட தான் செய்யும். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பாசிட்டிவாக இல்லாமல் தொடர்ந்து நெகட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டுமே வந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தைகள் வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து வீழ்ச்சி அடையும். ஆனால் முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய வீழ்ச்சி இல்லை. அஃப்கோர்ஸ் 83-84,000 புள்ளிகள் வரைக்கும் இருந்த சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி 80,000 புள்ளிகள் கிட்ட வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4% ஃபால் தான் வந்திருக்கு. அதாவது ப்ரீவியஸ் அது ரீசெண்ட் ஹையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4% தான் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் நியூஸ் என்விரான்மெண்ட் இருக்கும்போது இந்திய பங்குச்சந்தை ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கும்போது ஐஎம்எஃப்பும் சரி, வேர்ல்டு பேங்க்கும் சரி, இப்போ ரீசெண்டாக கொடுத்த வேர்ல்டு குளோபல் எக்கனாமிக் க்ரோத்தாக இருக்கட்டும், இந்தியன் எக்கனாமிக் க்ரோத்தாக இருக்கட்டும், அது வந்து ப்ராட்லி ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 6.5% க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சில செக்டரை தவிர மெஜாரிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய இம்பேக்ட் நமக்கு இருக்காது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தையில் வந்து பெரிய அளவில் வீழ்ச்சி இல்லை. ப்ளஸ் நமக்கு முன்னாடியே தெரியும், இப்போ போன ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து 85-86,000 புள்ளிகள் இருந்த சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து அதை தாண்டி போகலை. ஸோ கடந்த ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகாததும் இன்னொரு காரணம் மார்க்கெட் இறங்காமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா எப்போவுமே மார்க்கெட் ரொம்ப ஓவர் ஹீட்டடாக இருக்கும்போது தான் ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸ் வந்தால் கூட மார்க்கெட் பெரிய அளவில் வந்து சரிவுக்கு வரும். பட் மார்க்கெட் ஆல்ரெடி பெரிய அளவில் மேலே மூவ் ஆகாதனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவ் நியூஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பங்குச்சந்தையில் வந்து வீழ்ச்சி அடையலை. ஸோ இப்போ இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு காலம்தான். ஏன்னா வந்து லாஸ்ட் 1 இயர் இல்லை சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 மாதமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பாசிட்டிவ் ரிட்டர்ன் பார்க்கல. இன்ஃபேக்ட் சில கேசஸில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்னும் வந்திருக்கு. இது வந்து புதுசு இல்லை. மேபி புதுசாக வந்த இன்வெஸ்டருக்கு இது புதுசாக இருக்கும். மேபி முதல் முறையாக அவங்க இதை என்கவுண்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு 15-20 வருஷம் 30 வருஷம் டேட்டா பார்க்கும்போது இந்த மாதிரி பீரியட் வந்து அடிக்கடி ஒரு 3-4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி வந்து ஒரு 0 ரிட்டர்னோ இல்லை ஒரு நெகட்டிவ் ரிட்டர்னோ கொடுக்குற ஒரு டைம் வந்து அடிக்கடி வரும்.
இது வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான். ஏன்னா எப்போவுமே தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்ததுன்னா அது வந்து நல்லதில்லை. இந்த மாதிரி ஒரு ஏற்ற இறக்கம், ஒரு தொய்வு, ஒரு எங்கேயுமே போகாமல் ஒரு கன்சாலிடேஷன் பீரியட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அடுத்த ரன் போகிறதுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு இன்வெஸ்டராக வந்து நீங்கள் இருக்கிறீங்கன்னா இது வந்து உங்களுடைய பொறுமையை வந்து சோதிக்கிற ஒரு காலம். பட் ஆனால் இந்த காலத்தில் யார் யாரெல்லாம் வந்து தாக்கு பிடிச்சி அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடர்றாங்களோ இல்லை எஸ்ஐபியை தொடர்றாங்களோ அவங்களுக்கு வந்து அடுத்த 3-4 வருஷத்தில் வந்து ஜென்ரலாக வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெருசாக வந்து பாதிப்பு எதையும் ஏற்படுத்தாமல் நம்ம வந்து ஜஸ்ட் ஸ்டேயிங் இன்வெஸ்டடாக இருந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம எஸ்ஐபியெல்லாம் இந்த டைமில் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஓவர் த நெக்ஸ்ட் 3-4 இயர்ஸில் ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நெகட்டிவ் நியூஸ் எல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணாலும் அதை உங்கள் போர்ட்ஃபோலியோ மேலே எந்த அழுத்தத்தையும் கொடுக்காம நீங்கள் இமோஷ்னலாக கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வரப்போகிற காலத்தில் உங்கள் போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி இருக்கிறத விட கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த டாரிஃப் நியூஸ் எல்லாம் ஹோப்ஃபுல்லி வந்து சீக்கிரமாக முடிவுக்கு வருன்ற நம்பிக்கையோடு நம்ம வந்து தொடர்ந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறது நமக்கு நல்லது. பார்த்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் குவரிஸ் இருந்ததுன்னா நீங்கள் வர கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா வரப்போகிற வீடியோஸில் அதை நாங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறோம். பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.